விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இந்த காணொளி சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் இடையிலான மிகப்பெரிய முற்றுப்பெறாத முருகல் நிலை தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் பேசப் போகிறோம். நேற்றைய நாளில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், அதே போன்று மொஹ்சின் நக்வி, பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவருமான மொஹ்சின் நக்வி ஆகியோர் கலந்துரையாடி உலகக்கிண்ண போட்டிகளிலே பாகிஸ்தான் பங்கேற்பதா இல்லையா என்பது குறித்து தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் வருகின்ற 7ஆம் தேதி ஆரம்பமாக போகின்ற ICC 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பாகிஸ்தான் பங்கேற்பதில் எதுவிதமான மாற்றமும் இருக்காது என்று சொல்லி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட பாகிஸ்தான் அணி வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறப் போகின்ற இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் பாகிஸ்தான் வெளிநடப்பு செய்யும் என்று அறிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விஷயம். நாங்கள் ICC தொடரிலே நாங்கள் விளையாடுவோம், அதாவது 2020 உலகக்கிண்ண தொடரிலே நாங்கள் விளையாடுவோம், அதிலே மாற்றம் இருக்காது, ஆனால் இந்தியாவோடு நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு ICC என்ன சொல்கிறது? ICC சொல்கிறது, நீங்கள் ஒரு ICC மிக முக்கியமான ஒரு தொடர் ஒன்றின் ஒரு குறிப்பிட்ட ஒரு போட்டியை நீங்கள் புறக்கணிப்பு செய்வது என்பது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் என்கின்ற அடிப்படையில் பார்த்தால் இது ஒரு பாரதூரமான சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது. 2 நாடுகளுக்கு இடையிலான அல்லது வெவ்வேறு நாடுகளெல்லாம் பங்கேற்று வருகின்ற ஒரு தொடரிலே இது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற விதமான ஒரு கருத்தை ICC எச்சரித்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ICC எச்சரிக்கையின் பிரகாரம் நீங்கள் இப்படி செயற்படுத்த முடியாது என்கின்ற விதமான கருத்துக்கள் தான் அவர்களிடம் இருந்து வந்திருக்கின்றன என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறது என்கின்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மறுபுறத்தில் இந்தியா அந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இடம்பெற இருந்த இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளுக்காக ICC விதிமுறைகளின் பிரகாரம் பாகிஸ்தான் வெளிநடப்பு செய்தாலும் போட்டியில் விளையாடாவிட்டாலும் அவர்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்தேதான் ஆக வேண்டும். இலங்கைக்கு அவர்கள் போட்டிக்காக வர வேண்டும். அதே போன்று போட்டி இடம்பெறுகின்ற நேரம் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். மேட்ச் ரெஃப்ரி ஒபிஷியலாக இந்த போட்டி இடம்பெறாது என்று சொல்லி அறிவிக்கப்படும் வரை இந்தியாவால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதன் பின்னர் தான் இந்தியாவிற்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மறுபுறத்தில் இன்னும் ஒரு விதி ஒன்று இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், சர்வதேச கிரிக்கெட் பேரவை, பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை, இந்திய கிரிக்கெட் சபை BCCI, PCB, ICC இந்த 3ம் சேர்ந்து ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் ஒன்றிலே கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் எப்படி கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான ICC நிகழ்வுகள் ஒரு பொது மைதானத்தில் விளையாடப்படும் என்று இந்த 3 அமைப்புகளும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. அப்படியாக இருந்தால் இந்த 3 அமைப்புகளும் ஒப்பந்தம் செய்திருக்கின்ற இந்த நிகழ்வில் இருந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை வெளிநடப்பு செய்வது ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயல். இதனால் பாகிஸ்தான் பாரிய அளவிலான நிதி நெருக்கடிகளை சந்திப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தான் நிதி நெருக்கடிகளை சந்திப்பதற்கு முன்னர் ICC பாரிய நெருக்கடிகளை சந்திக்கும். ஏனென்றால் இந்த இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் மூலமாக ICCக்கு ஏராளமான வருவாய்கள் கிடைக்கின்றன. இப்படி இருக்கின்ற போது உலகளாவிய பார்வையாளர்கள், விளம்பரதாரர்கள் மற்றும் ஒளிபரப்பு வருவாயை உச்சக்கட்டமாக ஈர்க்கின்ற ஒரு போட்டியாக இந்த இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது. ஆகவே பாகிஸ்தான் புறக்கணித்து இந்த போட்டி இடம்பெறவில்லை என்று சொன்னால் உலகளாவிய பார்வையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள், விளம்பரதாரர்கள் ஏமாற்றம் அடைவார்கள், ஒளிபரப்பு உரிமையாளர்கள் தங்களுடைய வருவாயை கோடிக்கணக்கிலே இழக்க நேரிடும். இவையெல்லாம் ICCக்கு மறைமுகமான அழுத்தங்களை ஏற்படுத்தும். இந்த வருவாயை இழக்கின்ற போது இந்த ஒளிபரப்பு உரிமையாளர்கள் என்ன செய்வார்கள்? ICCக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும். வழக்கு தொடர்ந்து நட்டஈடுகளை அவர்கள் கோருவார்கள். நட்டஈடுகளை கோருகின்ற போது ICCக்கு பாரிய நெருக்கடி சந்திக்கும். இந்த நெருக்கடியை ஈடு செய்வதற்கு ICC என்ன செய்யும்? ICC இந்த சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடத்துகின்ற இந்த மாதிரியான ICC நிகழ்வுகளின் மூலமாக பங்கேற்பு நாடுகளுக்கு, தங்களுடைய உறுப்பு நாடுகளுக்கு ரெவென்யூ ஷேர் செய்யப்படும். அந்த வருவாய் என்பது பங்கிடப்படும். அந்த வருவாய் பங்கிடப்படுவது மிகப்பெரிய அளவிலான தொகை ICC இருந்து ஒவ்வொரு உறுப்பு நாடுகளுக்கும் வழங்கப்படும். அந்த தொகை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அந்த தொகையை வைத்துக் கொண்டுதான் சில வழிகளில்
ஐசிசி இந்த ஒளிபரப்பு உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நட்டத்தை ஈடு செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மறுபுறத்தில் பாகிஸ்தான் அணியுடனான இருதரப்பு தொடர்களுக்கு எந்த நாடுகளையும் செல்ல முடியாத அளவிற்கு ஐசிசி நெருக்கடிகளை ஏற்படுத்தும். இது மாத்திரமல்லாமல் பாகிஸ்தானிலே இடம்பெறுகின்ற பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்பதற்கான என்ஓசி என்று சொல்லப்படுகின்ற நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுப்பதற்கு முடியாத அளவிற்கு மத்திய கிரிக்கெட் சபைகளுக்கு ஐசிசி அழுத்தங்களை ஏற்படுத்தும். இது பாரிய அளவிலே பாகிஸ்தான் கிரிக்கெட்டை நெருக்கடிக்குள் தள்ளும். முன்னாள் வீரர்கள் பலரும் எச்சரிக்கிறார்கள். இது தொடர்பில் இந்தியர்களும் சரி பாகிஸ்தானிகளும் சரி இது தொடர்பிலே சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை சொல்கிறார்கள். குறிப்பாக இதன் மூலமாக பாகிஸ்தான் பாரிய கிரிக்கெட் நெருக்கடியையும் வருவாய் நெருக்கடியையும் ஏற்படுத்தும். பாகிஸ்தான் நெருக்கடிகளை சந்திப்பதற்கு ஈடாக சரிக்கு சமமாக ஐசிசிக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆனால் ஐசிசி ஒரு அதிகார பலம் பொருந்திய ஒரு அமைப்பு. இங்கே பாகிஸ்தானும் பங்களாதேசும் தான் முட்டுக்கட்டை கொடுக்கின்றனவே தவிர ஏனைய நாட்டு கிரிக்கெட் அமைப்புகள் அத்தனையும் ஐசிசியோடு கைகோர்த்துத்தான் பயணிக்கின்றன. ஐசிசியினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கின்றன. ஆகவே இந்த பாகிஸ்தானும் பங்களாதேசும் முட்டுக்கட்டை கொடுத்து ஐசிசியை என்ன செய்ய முடியும் என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. ஐசிசிக்கு பாரிய அளவிலான நிதி வருவாய் இழப்பு என்பது ஏற்பட்டாலும் கூட அதனை ஈடு செய்வதற்குரிய வழிமுறைகள் ஐசிசி வகுத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும் மற்ற நாட்டு கிரிக்கெட் சபைகளினுடைய ஆதரவுகளோடு. ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேசும் தனித்து விடப்படுவதற்கான நிலைமைகள் இருக்கின்றன. அப்படி தனித்து விடப்படுவதற்கான நிலைமைகளை எவ்வாறு பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் என்பதிலே தான் எதிர்கால கிரிக்கெட்டினுடைய ஆரோக்கியம் தங்கி இருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஐசிசி பாகிஸ்தானுடைய இந்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. காத்திருக்கலாம். குறிப்பாகவே இந்தியா விளையாடுகின்ற ஒரு போட்டியை பொறுத்தவரையில் அமெரிக்க டாலர்கள் கணக்கில் பார்த்தால் 10 தொடக்கம் 11 மில்லியன் வருவாய்கள் அவர்களுக்கு கிடைக்கும். 100 கோடி இந்திய ரூபாய்கள் வருவாய்கள் கிடைக்கும். அதுவும் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று சொன்னால் ஐஎன்ஆரிலே இந்தியன் ரூபீஸிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது 200 கோடி வருவாயை அவர்களுக்கு ஏற்படுத்த வல்ல ஒரு ஆட்டமாகத்தான் இந்த இந்திய பாகிஸ்தான் போட்டிகள் இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆகவே சர்வதேச கிரிக்கெட் பேரவையும் சரி பாகிஸ்தான் கிரிக்கெட் பேரவையும் சரி பாரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க போகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 7ஆம் தேதி தொடர் ஆரம்பமாக போகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. காத்திருப்போம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, எவ்வளவு தொகையிலே வருவாய் இழப்புகள் ஏற்படும் என்கின்ற விவரங்களை அறிந்து தெரிந்து உங்களுக்கு இன்னும் ஒரு காணொளியை தர காத்திருக்கிறேன். உங்கள் கருத்துக்களை நீங்களும் பகிரலாம். நான் தில்லியம்பலம் தரணிதரன்.